சவுதியில் நம்ம கோல்டு வாங்குறப்ப 15% டாக்ஸ் பே பண்ணுறோம். அந்த டாக்ஸை எப்படி ஏர்போர்ட்டில் ரீஃபண்ட் வாங்குறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் நம்ம அந்த அமௌண்ட்டை வாங்க முடியாமல் கூட போக முடியும். ஸோ எப்படி கிளைம் பண்ணுறது, அது யார் கிளைம் பண்ண முடியுங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ தெரியும். நம்ம எந்த கடையில் வாங்குறோமோ அந்த கடையில் தெளிவாக கேட்டுக்கோங்க. குளோபல் ப்ளூ சர்டிஃபைட் ஷாப்பாக கண்டிப்பாக இருக்கணும். கோல்டு வாங்குறப்ப யார் டிராவலரோ அவங்க பேரில் தான் கண்டிப்பாக இன்வாய்ஸ் வாங்கணும். அவங்களுக்கு பாஸ்போர்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டில் அவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ், ரீஃபண்டபிள் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அது மறக்காம வாங்கி நீங்க ஏர்போர்ட்ல போனோம்னா டிபார்ச்சர்ல கண்டிப்பா குளோபல் ப்ளூ மிஷின் இருக்கும். ஸோ இல்லைனாலும் நியர்பைல யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த மிஷின்ல உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணீங்கன்னா யாரு டிராவலரோ அவங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இன்வாய்ஸோட லிங்க் ஆயிருக்கும். அதில் நம்ம எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டுங்கிற டீட்டெயில் வந்துடும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு ரீஃபண்ட் வரணுமோ அதோட ஏடிஎம் கார்டை டேப் பண்ணீங்கன்னா இதோட ப்ராசஸ் போது ஜஸ்ட் 2 minutes ப்ராசஸ் தான். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ளூ மிஷின்ல என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்திலே கஸ்டம்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட போர்டிங் பாஸ், அது மாதிரி டாக்ஸ் இன்வாய்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கோல்டு எடுத்துட்டு போறீங்களோ அந்த கோல்டு கேட்பாங்க. அந்த சின்ன மிஸ்டேக்னு சொல்றது என்ன அப்படின்னா கோல்டுல வெயிட் போட்டு ஒரு டேக் இருக்கும். அந்த டேக் பின்னாடி ஒரு பார் கோட் இருக்கும். அந்த பேப்பரை நீங்கள் பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரீஃபண்ட் வராது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், கோல்டு வாங்குறப்ப என்ன பேப்பர் இருக்கோ அதை பிச்சிடாதீங்க. இன்வாய்ஸும் அந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா செக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுவாங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணுவோம், இமிகிரேஷன் பண்ணி கேட்டுக்கு போகிறப்ப அங்கே ஒரு கஸ்டம்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட கோல்டு டீட்டெயில், உங்களோட டாக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம காமிச்சோம்னா அவங்க வெரிஃபைட் பண்ணணும். அங்கே இருக்க கஸ்டம்ஸ் வெரிஃபைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வரும். ஸோ இதை மறந்துடாதீங்க. இந்த ரீஃபண்டை யார் யார் கிளைம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உம்ரா விசா, விசிட் விசா, டூரிஸ்ட் விசா தான் பண்ண முடியும். அது 90 daysக்குள்ள. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இக்காமா ஹோல்டர்ஸ் யாருமே இதை ரீஃபண்ட் வாங்க முடியாது. நம்ம டோட்டலாக எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணியிருக்கோமோ அந்த டாக்ஸ் 100% வந்து 85% நம்மளுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது உம்ரா விசா, விசிட் விசா, டூரிஸ்ட்டில் வந்து கோல்டு வாங்குற ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.